ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளம்ஸ். இந்த வீக் நம்ம ஒரு டைம் டிராவல் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ஆனும் அவளோட ஃப்ரெண்டு மியூசியத்துக்கு வந்திருப்பாங்க. அங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு டியூக்கோட சவப்பெட்டில இருந்து ஒரு லவ் லெட்டர் ஒண்ணு கிடைச்சிருக்கும். அதை இப்ப மியூசியத்துல வச்சிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோயின் அப்படியே ஆர்வமா பாத்துக்கிட்டு இருப்பாளா. அதுல ஒரு கவிதை வேற எழுதியிருக்கும். அப்படியே அந்த கவிதை கீழே பார்த்தா ஒரு ரிங்கோட இமேஜ் யாரோ வரைஞ்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே அவளோட வீட்டுக்கு வந்து எதையோ தேடிக்கிட்டே இருப்பா. கடைசியில ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அப்படி சந்தோஷப்படுவா. என்னன்னு பார்த்தா அந்த லெட்டர்ல வரைஞ்சிருந்த அதே மாதிரி ரிங் இவகிட்டே இருக்கும். இத பார்த்து நம்ம ஹீரோன் அப்படியே இதை மட்டும் நம்ம வித்தோம்னா நம்ம பெரிய பணக்காரி ஆயிரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்பயே டக்குன்னு அந்த ரிங்ல இருந்து ஒரு பிரகாசமான ஒரு ஒளி வரும். அப்படியே இங்க சீன் கட் பண்ணி பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் காட்டுவாங்க. அங்க ஒரு டியூக் அப்படியே ரெண்டு கொலையாளிக கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி இந்த டியூக் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவன் பேரு ஷூ. நம்ம ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருப்பான் போல. அவனுக்கு ஆப்போசிட்ல 4 பேர் இருந்தாலும் இவன் ஒத்த ஆளா செமையா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ வானத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவன் என்னடா அப்படின்ட்டு மேல அண்ணாந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் பொத்துன்னு வந்து கீழே விழுவா. அதாவது பிரசன்ட்ல இருந்த நம்ம ஹீரோயின் எப்படியோ டைம் டிராவல் பண்ணி பலாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி வந்திருக்கா. ஆனா இவள இந்த கெட்டப்ல பார்த்த அந்த கொலையாளிகள் எல்லாம் புதுசா ஏதோ ஒரு அமானுஷம் வந்திருக்கு அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினை கொலை பண்ண பாப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியாது. நான் என்னோட வீட்டுல இருந்தேன், நான் எப்படி காட்டுக்கு வந்தேன், அது மட்டும் இல்லாம நீங்களும் என்னோட வித்தியாசமான கெட்டப் போட்டிருக்கீங்க, ஏதோ ஹிஸ்டாரிக்கல் டிராமா ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அதை ஃபன்னா கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. அப்போ இவளை காப்பாத்துறதுக்கு கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவானா. ஆனா அங்க வந்தவன் நம்ம ஹீரோயினோட ஃபேஸ பார்த்தனையும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். நீ இங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி டவுட்டோட இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோட கையில இருந்து ரத்த வரத அவ நோட் பண்ணுவா. சோ இங்க நடக்கிற சண்டை எல்லாமே ஒரிஜினல் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கிருவா. அடுத்து கண் முழிச்சு பார்த்தா அவ ஜெயில இருப்பா. நம்ம ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போயிருவா. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியாது. அப்புறம் தான் எல்லா விஷயத்தையும் யோசித்து பாப்பாளா. சோ இதுலயே இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா வந்துரும். ஓகே, நம்ம டைம் டிராவல் பண்ணி தான் இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால எப்படியான்ட்டு இங்க இருந்து திரும்பி வெளியே போயிடணும்ட்டு அந்த கதவு கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு என்ன இங்க இருந்து வெளியே விட்டுருங்கடா, கதவை திறங்கடா அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருப்பா. ஆனா யாரும் வந்து கதவை திறந்த மாதிரியே இருக்காது. இதனாலேயே நம்ம ஹீரோயின் ரொம்ப டயர்ட் ஆயிருவாளா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அங்க வந்து நம்ம ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு வேற ஏதோ ஒரு ரூமுக்கு கூட்டு போவான். அந்த ரூமை பார்த்தா நிறைய பேர் டார்ச்சர் பண்ற ரூம் மாதிரி இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படி பயந்து போய் ஐயோ என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், நான் ஒரு சாதாரண ஃபுட் vlogger தான், எனக்கு ஜஸ்ட் 25 வயசு ஆகுது, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு கடகடன்னு எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவா. ஆனா ஆப்போசிட்ல இருந்து எந்த பதிலும் வராது. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு செமையா ஒரு ஸ்மெல் வரும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு ஹாட் பாட் டேபிள் ரெடி பண்ணிருப்பான். அதாவது நல்ல கொதிக்கிற தண்ணியில பாதி வெந்த சாப்பாடை போட்டு அப்படியே டேபிள்லயே சமைச்சு சாப்பிடுறதுதான் ஹாட் பாட். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை நம்ம ஹீரோ அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாயிரும். ஹாட் பாட் கல்ச்சர் இந்த காலத்துல கூட இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோ இவ கேக்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம வந்து சாப்பிடு அப்படின்பா. நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்தனையும் அவளாவே சாஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ் அதுல போடுவா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ இந்த சுகரை தானே தேடிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கரெக்டா சுகர் எடுத்து கொடுப்பான். இதை வாங்கின நம்ம ஹீரோயினுக்கு நான் சாஸ்ல சுகர் போட்டு சாப்பிடுவேன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு ஆச்சரியமா கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் உன்னோட பழக்க வழக்கங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன, இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் நீ மாறவே கிடையாதுல, அதெல்லாம் இருக்கட்டும், அது என்ன தெரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இதை கேட்ட நம்ம ஹீரோயின் அப்படி ரொம்ப ஆர்வமா அப்பனா நீயும் என்ன மாதிரி ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கியா அப்படின்பா. இதனால நம்ம ஹீரோ கடுப்பாய் போயிருவான். நான் பாக்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு ஒரு நாடகத்தை நடத்துறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கோவமா பேசுவான். இதனால பயந்து போன நம்ம ஹீரோயின் நீ என்ன ரொம்ப பயமுடுத்துற, நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு எந்திரிப்பாளா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது, உனக்கு என்ன ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன், சரி உன் ஞாபகத்துல நான் திரும்பி கொண்டு வரேன், அதனால நான் சொல்ற வரைக்கும் நீ என்னோட வேலைக்காரியா இதே வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணிருவான். ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் மதிக்கவே மாட்டா. நான் அதுக்கு உன் பேச்சு கேட்கணும், நான் எப்படியான்ட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவேன் அப்படின்பாளா. நீ எஸ்கேப் ஆனாலும் உன் உயிருக்கு ஆபத்து, ஏன்னா நீ சாப்பிட்ட சாப்பாடுல நான் ஸ்லோ பாய்சன் கலந்துட்டேன், இன்னும் ஒரு 7-8 நாள்ல எப்படி நீ செத்து போயிருவ, அப்படி நீ சாகக்கூடாதுன்னா நான் சொல்ற மாதிரி நீ இதே வீட்டுல இருந்தேன்னா அதுக்கான மாத்து மருந்து உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்ப பாவம் நம்ம ஹீரோனுக்கு வேற வழியே இல்ல, இவன் சொல்ற மாதிரி கேட்டுதான் ஆகணும். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு வேலைக்காரியா அங்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவ மைண்ட்ல ஓடுறது எல்லாமே நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் இங்க டைம் டிராவல் பண்ணி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்புறம் தான் அவளுக்கு ட்ரைக் ஆகும் அந்த ரிங்குனாலதான் இவ எப்படி டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கா அப்படின்ட்டு. ஆனா இப்ப அந்த ரிங் அவகிட்ட இருக்காது. சோ இந்த வீட்டுல தான் அந்த ரிங் எங்கேயான் இருக்கணும், அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம திரும்பி நம்ம டைம்க்கே போயிடலாம் அப்படின்ட்டு இவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா இதுவே இப்ப நம்ம ஹீரோட கையில தான் காட்டுவாங்க. அவன் கிட்ட தான் அந்த ரிங் இருக்கும். அவன் அப்படியே அந்த ரிங்க பாக்க அப்புறம் நம்ம ஹீரோயினை பாக்க இந்த மாதிரி மாறி மாறி பார்த்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து நேத்து 4 கொலையாளிக உங்களை அட்டாக் பண்ணாங்க அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு திடீர்னு அந்த இடத்துக்கு வந்திருக்கா, இவளுக்கும் அந்த கொலையாளிகளுக்கும் எது சம்பந்தம் இருக்குமா, நான் வேணா விசாரிக்கவா அப்படின்ட்டு கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ ஸ்ட்ரிக்ட்டா இல்ல எனக்கு அவளை பத்தி
நல்லா தெரியும், அவளுக்கும் அந்த கொலையாளிகளுக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படின்ட்டு உறுதியா சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோ பேசுறதெல்லாம் பார்த்தா அவனுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினை தெரியுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்தா அவளுக்கு நம்ம ஹீரோ பத்தி ஒரு ஐடியாவும் இருக்காது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த இடத்த பத்தி அவளுக்கு ஒரு ஐடியாவும் இருக்காது. அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் திருட்டுத்தனமா யாருக்குமே தெரியாம நம்ம ஹீரோட ரூமுக்கு வருவா. என்னன்னா அவன் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்திருக்கானே, அதுக்கான மாத்து மருந்து இவன் கிட்ட தான் இருக்கும் அப்படின்ட்டு அதை தேடுறதுக்காக வந்திருப்பான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா குடிச்சிட்டு செம போதையில படுத்திருப்பான். இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாவ அப்படியே அந்த ரூம் பூரா தேடி பாப்பா. ஆனா எங்கேயுமே மாத்து மருந்து இருக்கிற மாதிரி தெரியாது. சே என்னடா இது அப்படின்னு வெக்ஸ் ஆகி பார்த்தா இப்ப நம்ம ஹீரோவோட கையில அந்த ரிங் இருக்கிறத அவ பாத்துருவா. சரி மாத்து மருந்து தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் இந்த ரிங்கியான்ட்டு எடுத்துருவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போவா. ஆனா இவ பக்கத்துல போன உடனே நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கொலையாளி தான் ரூம்குள்ள வந்துட்டான்னு நினைச்சு டக்குன்னு நம்ம ஹீரோனோட கழுத்துல கத்தி வச்சிருவான். ஆனா இப்ப ஆப்போசிட்ல இருக்கிறது ஹீரோயின் அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு அவளோட கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு நீ மறுபடியும் என்னோட கனவுல வந்துட்டியா அப்படின்ட்டு அவன் இது எல்லாத்தையும் கனவுன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருப்பான். என்னன்னா அவன் தான் ஏற்கனவே குடி போதையில இருக்கானே, அதனால இது நம்ம ரியல் ஹீரோயின் அவனுக்கு தெரியல. ஆனா இப்படி கிஸ் பண்ண ஆரம்பிச்சவன் ஒரு கிஸோட நிப்பாட்டாம அப்படியே 4-5 கூட்டிட்டு போய்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோயின் பாப்பா இது சரிப்பட்டு வராது, பேசாம கத்தி எடுத்து இவனை குத்திரலாமா அப்படின்னு பாக்குறப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா நீ எதுக்கு என்ன விட்டுட்டு போன, நீ மறுபடியும் என்ன விட்டுட்டு போயிருவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி கேட்பான். சோ இதுலயே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா, ஓகே இவன் மனதளவுல காயப்பட்டிருக்கான், வேற ஏதோ ஒரு பொண்ணு நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அதனால அவளும் எதுவும் சொல்லாம அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்துல படுத்து தூங்கிடுவா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ கண் முழிச்ச உடனே நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கிறத பாத்துருவான். பார்த்தவன் சந்தோஷப்படுவான்னு சொல்லி நினைச்சா அவன் டக்குன்னு நம்ம ஹீரோயினை மிதிச்சு கீழே தள்ளி விட்டுருவான். நம்ம ஹீரோயின் உடனே டே நேத்து நைட் என்னன்னா என்ன கட்டி பிடிச்சு இப்ப என்னன்னா சம்பந்தமே இல்லாம உதைக்கிறியே அப்படிங்கிற மாதிரி அவ புலம்பிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து வெளியே ஒரு வேலைக்காரன் வந்து நின்னு மாஸ்டர் உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்ட்டு கேட்பான். ஆனா இவதான் இப்ப உள்ள இருக்காளே, யாரான்னு வந்தா பிரச்சனை ஆயிரும்ட்டு நம்ம ஹீரோ யாரையும் உள்ள விட மாட்டானா. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, நீங்க ஏன் மித்தவங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறீங்க, நான் உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை வீம்புக்கிட்டே தொட்டு தொட்டு செக் பண்ணிக்கிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா மோதிரத்தை எடுக்கிறதுக்காக தான் இவ்வளவு பிளானும் பண்றா போல. ஆனா இவளோட இன்டென்ஷன் நம்ம ஹீரோவுக்கும் நல்லா புரிஞ்சிரும். அவன் இப்ப அப்படியே இந்த ரிங்க காமிச்சு இதை தர தேடிக்கிட்டு இருக்க, ஆனா இது உனக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது அப்படின்ட்டு வம்புடுப்பான். நம்ம ஹீரோயின் கெஞ்சி பாப்பா எனக்கு அந்த ரிங் வேணும், அது இருந்தா தான் என்னால என்னோட இடத்துக்கே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாப்பா. ஆனா இவ என்ன சொன்னாலும் நம்ம ஹீரோ கொடுக்கற மாதிரியே இருக்க மாட்டான். இது மட்டும் இல்லாம இப்ப டக்குன்ட்டு அவனோட அசிஸ்டன்ட கூப்பிட்டு நம்ம ஹீரோனை தூக்கி ஜெயில போட சொல்லிடுவான். என்னன்னா இவ ஒரு வேலைக்காரி தானே, அப்படி இருக்கிறப்ப மாஸ்டரோட ரூமுக்கு நைட் டைம் வந்து தப்பு, அதனால இவளை ஜெயில பிடிச்சு போடு அப்படின்ட்டு இவள அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துருவான். அவ கத்த ஆரம்பிச்சிருவா, டே நீங்க பண்றதுலாம் நியாயமே இல்லடா, ஆவுன்னு ஜெயில தூக்கி போட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவ இப்படி கத்துறது நம்ம ஹீரோக்கு கியூட்டா தெரியும் போல. அவன் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் ஜெயில தான் இருப்பாளா, அவ அப்படியே புலம்பிக்கிட்டு இருப்பா, ஏன்டா இப்படி பண்றீங்க, எனக்கு இப்ப பசிக்க வேற செய்யுதே அப்படின்ட்டு. அப்பன்னு பார்த்து செமையான ஒரு சிக்கன் ரோஸ்ட் ஸ்மெல் இவளுக்கு வரும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இவ இருக்கிற பிரசனுக்கு முன்னாடி ஒரு டேபிள போட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு அப்படியே டெம்ட் ஆயிருமா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாரு, இனி நீ எப்படி சொல்றியோ அப்படியே நடந்துக்கிறேன், தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் வெளியே விட, நான் உட்கூட வந்து சாப்பிட்டுட்டேனா போதும், அதுக்கடுத்து நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன் அப்படின்பா. நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே நல்ல ஃபுட்டியா இருப்பா போலயே அப்படின்ட்டு கதவை திறந்து விட்டுருவான். அப்புறம் என்ன நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நல்ல வயிறு முட்டை நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுருவா. ஆனா சாப்பிட்ட கிடத்து இப்ப திரும்பி ஜெயிலுக்குள்ள போகணுமா இல்ல வீட்டுக்குள்ள போகணுமா அப்படிங்கறது இவளுக்கு தெரியாது. அதனால ஒரு மாதிரி அப்படியே தயங்கிக்கிட்டே சரி நான் சாப்பிட்டுட்டேன் திரும்பி ஜெயிலுக்குள்ளேயே போறேன் அப்படின்ட்டு வீம்புக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அடி எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பா. அதாவது அவன் என்ன நினைக்கிறான்னா ஹீரோ மட்டும் ஜெயிலுக்குள்ள போகாதன்னு சொல்லிட்டானா நம்ம ஜாலியா வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ வாய திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டான். ஆனா இப்படி பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்து நடந்துகிட்டு இருந்தனால நம்ம ஹீரோன் அப்படியே ஸ்லிப் ஆகி விழுக போவா. அப்ப லபக்குன்னு வந்து நம்ம ஹீரோ கேட்ச் பண்ணிடுவான். அவ்வளவுதான், வழக்கம் போல இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்துரும். ஆனா அப்பன்னு பார்த்து இவனோட அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு வேகமா வர, ஆனா இந்த அசிஸ்டன்ட பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே பொத்துன்னு நம்ம ஹீரோனை கீழே போட்டு விட்டுருவான். ஆனா வந்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவோட காதுக்குள்ள ஏதோ சொல்ல, அதுக்கு அடுத்த செகண்ட் அப்படியே 2 பேருமே அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. நம்ம ஹீரோயின் பாப்பா என்னடா இது என்ன கீழே தள்ளி விட்டுட்டு ஒண்ணுமே சொல்லாம போறான், சரி இது கூட நல்லதுதான், இனி நம்ம ஜெயில இருக்க வேண்டாம், நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிருவோம் அப்படின்ட்டு அவ ஒரு பக்கம் ஜாலியா அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா இப்ப ஜெயில இருந்து வெளியே வந்தவ திரும்பி வேலைக்காரியா தான் இந்த வீட்டுல அங்கிட்டு இங்கிட்டு உலாத்திக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா, நான் திரும்பி என்னோட டைமுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த இடத்துக்கு கியூட்டா ஒரு குட்டி பையன் வருவான். அவன்
இவன் வந்து என்னது இது வேலை பாக்குற டைம்ல ஹாயா உட்காந்துருக்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை மிரட்டிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கா குட்டி வாண்டர்லாம் நம்மள மிரட்டுதே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல. இப்ப அப்படியே அந்த குட்டி பையன் கிட்ட போய், உனக்கு இந்த நாட்டோட ராஜா எங்க இருக்காருன்னு தெரியுமா? நான் அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதுவும் மெயினா உங்களோட டியூக்க பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவன் ஒரு அப்பாவியான பொண்ணை கூட்டு வந்து இங்க அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறான் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் கிட்ட நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருப்பாளா. ஆனா இவன் சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே பின்னாடி கரெக்டா நம்ம ஹீரோ வந்துருவான். ஆனா வந்தவன் இப்ப அந்த குட்டி பையனை பார்த்து, உங்களை என்னோட இடத்துக்கு நான் இன்வைட் பண்றேன் ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு தெரியும் இந்த குட்டி பையன் தான் இந்த நாட்டோட ராஜாவே போல. இந்த குட்டி பையன் மெயினா எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருப்பான்னா, நம்ம ஹீரோ ஒரு டியூக் தானே, அதனால அவனுக்கு இந்த ராஜ்யத்தெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். அதனால சின்ன பையனா இருக்கிற இந்த ராஜா நம்ம ஹீரோ கிட்ட இப்ப நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்காக இங்க வந்திருப்பான். சோ அதனால நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பையனுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோன் அதே இடத்துக்கு வந்துட்டு கை காலை வச்சுட்டு சும்மா இல்லாம அங்க இருக்கிற நிறைய அழகான பொருள் எல்லாம் பார்த்துட்டு, ஆஹா இதை மட்டும் நம்ம வீட்டுக்கு போறப்ப எடுத்துட்டு போனோம்னா நல்ல பணக்காரி ஆயிரலாம் அப்படின்ட்டு அங்க இருக்க 2-3 ஐட்டத்தை ஆட்டைய போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா இவன் இப்படி பண்றதெல்லாம் அந்த குட்டி ராஜாக்கு ரொம்ப காமெடியா இருக்கும் போல. அதனால நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்கறத கவனிக்காம அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோயினையே பாத்துக்கிட்டு இருப்பான். இதை வந்து நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிருவான். அதனால இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் திருடி வச்சிருக்க பொருள் எல்லாம் வாங்கிட்டு கிளாஸ ஒழுங்கா கவனிக்காதனால அந்த குட்டி ராஜாவை இப்ப நம்ம ஹீரோ லைட்டா திட்டுவான். நீங்க என்னதான் சின்ன பையனா இருக்கலாம், ஆனாலும் இப்ப நீங்க இந்த நாட்டோட ராஜா, சோ உங்க போக்கஸ் எல்லாமே எது முக்கியமோ அதுலதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லைட்டா மிரட்டுவான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு ராணி வந்துருவாங்க. அதாவது இந்த குட்டி ராஜாவோட அம்மா போல. ஆனா அம்மானா இவ இந்த குழந்தைய பெற்றிருக்க மாட்டா, இவ ஒரு சித்தி மாதிரின்னு வச்சுக்கலாம். இந்த ராணி பேரு யூ. அந்த ராணி இப்ப அப்படியே அந்த குட்டி ராஜா கிட்ட படிப்பெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, ராஜாக்கு உங்களனா ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனாலும் அவர் என்னதான் இருந்தாலும் சின்ன பையன் தான், அவர் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு, அதனால இன்னைக்கு நைட்டு வேணா நீங்க எங்களோட இடத்துக்கு விருந்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்ணுவா. ஆனா அந்த ராணி பேசுறதுலே நல்லா தெரியும் அவளுக்கு நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி. இதை அங்க நின்னு கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்குவா. பட் ஆனா நம்ம ஹீரோக்கு பெருசா அந்த ராணி மேல எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது போல. அவன் அப்படியே, இல்ல இருக்கட்டும் ராணி, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ட்டு அந்த டின்னரை தட்டி கழிச்சிருவான். இதனால பாவம் அந்த ராணியோட மூஞ்சி அப்படியே மாறிடும். ஆனா அதுக்கு அடுத்துதான் அந்த ராணி நம்ம ஹீரோ பக்கத்துல நிக்கிற ஹீரோயினை பாப்பா. அவளை பார்த்தோன்னே அந்த ராணி அப்படியே ஷாக் ஆகி போய், சிஸ்டர் நீ எங்க இங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆயிருவா. நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி குழம்பி போயிருவா. என்னது இது ராணி நம்மள பார்த்து சிஸ்டருங்கிறா அப்படின்ட்டு. அதனால அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே இப்ப நம்ம ஹீரோ கிட்ட கேப்பா, ராணி எதுக்கு என்ன பார்த்து திடீர்னு சிஸ்டர்னு சொன்னாங்க, நான் என்ன அவங்களோட சிஸ்டர் மாதிரியா இருக்கேன், அது மட்டும் இல்லாம நீங்களுமே எப்ப பார்த்தாலும் என்ன வேற ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சோ என்ன மாதிரியே இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேப்பா. ஆனா இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ கடுப்பாகி, நான் பாக்குறேன் இன்னும் எத்தனை நாள் தான் நீ இப்படியே நடிக்கிறேன்ட்டு, ஏற்கனவே நீ பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டேன்ட்டு உன் மேல கடுப்புல இருக்கேன், இதுல எனக்கு தெரியாத மாதிரி நீ நடந்துகிட்டு இருக்கியா, இந்த வட்டம் நீ என்ன ரொம்ப டென்ஷன் படுத்திட்ட, அதனால வண்டியை விட்டு இறங்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பாதியிலே இறக்கி விட்டுருவான். ஆனா வண்டியை விட்டு இறங்கின கடுத்து அவ காய்ச்சி மூச்சுன்னு கத்துவா, எனக்கு என்ன உன் வண்டி இல்லனா திரும்பி நடந்து வர தெரியாதா, நடந்தே வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற மார்க்கெட் சைட் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருப்பா. அப்போ பக்கத்து கடையில ஒரு பொண்ணு கிட்ட ஒரு ஆள் மிஸ்பிஹேவ் பண்றத நம்ம ஹீரோயின் பாத்துருவா. ஆனா இதை சுத்தி இருக்கிற யாருமே தட்டி கேட்க மாட்டாங்க. இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோயின் இப்ப சூடா அப்படியே கையில ஒரு சூப் எடுத்துட்டு வந்துட்டு, ஐயோ வழி விடுங்க நான் சூடா ஒரு பவுல் கொண்டு வரேன் அப்படின்ட்டு வீம்புக்கிட்டே அந்த ஆள் மேல சூப்பை ஊத்தி விட்டுருவா. இவ்வளத்தையும் பண்ணிட்டு, ஐயோ கை தெரியாம ஸ்லிப் ஆகி உங்க மூஞ்சில விழுந்துருச்சு அப்படின்ட்டு சமாளிப்பா. ஆனா அதுக்கு அந்த ஆள் பொசுக்குன்னு கோவப்பட்டு ஒரு பெரிய கத்தி எடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே போட்டு தள்ளிடலான்னு வருவான். ஜஸ்ட் மிஸ். அப்பன்னு பார்த்து ஒரு கை வந்து அப்படியே அந்த கத்தியை பிடிச்சிரும். நம்ம கூட நம்ம ஹீரோ தான் அப்படின்னு நினைப்போம். பார்த்தா இங்க புதுசா ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. இவன் பேரு நிங். இவன் இந்த நாட்டோட இளவரசன் போல. ஆனா இது இளவரசர்னு தெரிஞ்சும் அங்க இருக்கிற ஆளுகளா அப்படியே பிரச்சனை பண்ண வருவாங்களா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவே என்ட்ரி கொடுத்துருவோம் அந்த இடத்துக்கு. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவை பார்த்தனையும் அங்க இருந்தவங்கன்னா தெரிச்சு ஓடிடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த பிரின்ஸ் நிங்குக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பா தன்னை காப்பாத்தினதுக்கு. அவனும் அதுக்கு பதிலுக்கு, நான் உங்க தைரியத்தை ரொம்ப பாராட்டுறேன், ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் எதை பத்தி யோசிக்காம நீங்க வந்து ஹெல்ப் பண்ணீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம ஹீரோயினை பாராட்டுவான். ஆனா இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு வயிறு எரிஞ்சிடும் போல. அவன் உடனே, என்னோட வேலைக்காரி உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டத்தை கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன், இனிமேல் அவ விஷயத்த நானே பாத்துக்கிறேன், இப்போதைக்கு நீங்க பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு வேகமா நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சு இழுத்துட்டு போவான். ஆனா அப்ப அந்த நீங்க அப்படியே, நாளைக்கு நான் ஒரு கவிதை போட்டி நடத்துறேன், அந்த இடத்துக்கு நீங்க உங்களோட வேலைக்காரியை கண்டிப்பா கூட்டு வந்துடணும் டியூக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுவான். ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த நீங்க சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது போல. அவன் இப்ப நம்ம ஹீரோயினை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பான். உனக்கு அந்த நீங்க பத்தி தெரியாதா என்ன, அவன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டுவான். ஆனா இவளும் சும்மா இருக்க மாட்டா. அவன் நம்ம ஹீரோவை இன்னும் வெறுப்பேத்துற மாதிரி, ஏன் நீங்க கிட்ட என்ன தப்பு இருக்கு, பார்த்தா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, ரொம்ப பிரேவா இருக்காரு, எனக்கு என்னமோ உன்னை விட அவர் தான் எல்லா விஷயத்திலும் டாப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அந்த பிரின்ஸ் நீங்க பத்தி ஓவரா புகழ்ந்து
பேசுவா. இதனால நம்ம ஹீரோக்கு செமையா கடுப்பாகும். இப்போதைக்கு இவ வாயை மூடி ஆகணும்ட்டு டக்குன்னு எங்க கேண்டிஸ் வித்துட்டு போய்கிட்டு இருக்குமா, அதை அப்படியே பல்கா வாங்கி இந்த அவன் வாய் நம்மங்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நேரம் அதை சாப்பிட்டுக்கிட்டு வாயை மூடிட்டு வா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவான். நம்ம ஹீரோயினுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுத்தாவே ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும். அதனால அவளும் எதை பத்தி யோசிக்காம சந்தோஷமா அதெல்லாம் எடுத்துட்டு போயிருவா. ஆனா இவ இப்படி பண்றது எல்லாத்தையும் பார்க்க பார்க்க நம்ம ஹீரோக்கு இன்னும் மேல இன்ட்ரெஸ்ட் கூடுற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் அந்த கவிதை போட்டி நடக்கிற இடத்துல தான் காட்டுவாங்க. இதை நடத்துறது இந்த பிரின்ஸ் நிங் தானே. அதனால நம்ம ஹீரோ, அந்த ராணி, அந்த நிங்கு எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நம்ம ஹீரோயினும் வந்திருப்பா. அப்ப அந்த நிங் நம்ம ஹீரோயின் கிட்ட, நீங்களும் ஏன் இந்த கவிதை போட்டியில கலந்துக்க கூடாது, இதுக்காக நீங்க பெருசாலாம் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல, உங்க மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸை ஃபீல் பண்ணி அதுக்கேத்தாப்புல நீங்க ஏதாவது சொன்னாவே அது ஒரு கவிதை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை நல்லா மோட்டிவேட் பண்ணுவான். இதனால நம்ம ஹீரோயினும் தைரியமா அந்த காம்படிஷனுக்கு போவா. ஆனா அங்க போனவ இவளோட காலகட்டத்துல நிறைய புக்ஸ்ல இருந்து நிறைய கவிதை படிச்சிருப்பாள்ல, அதுல இப்ப ஒரு கவிதையை எடுத்து விடுவா. ஆனா இவ அந்த கவிதையை சொல்ல ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோவும் அந்த ராணியும் ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காம்படிஷன்ல இவ கூட சேர்ந்துகிட்ட மித்த மக்கள் எல்லாருமே இவ சொல்ற கவிதையை அப்படியே சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கே ஒண்ணும் புரியாது, நம்ம தானே ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கோம், அதனால நம்மளுக்கு இந்த கவிதை தெரியுது, இவங்களுக்கு எப்படி இந்த கவிதையெல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் நிப்பாளா. அப்பதான் அங்க இருந்து எல்லாருமே சொல்லுவாங்க, நீ என்ன காம்படிஷனுக்கு ஓனா கவிதை சொல்லாம டியூக் ஷூ 7 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கவிதையை இப்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன ஃப்ராட் பண்ணி ஜெயிக்கலான்னு பாக்குறியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை எல்லாரும் இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியும், இவ அவளோட காலகட்டத்துல படிச்ச கவிதை நம்ம ஹீரோ எழுதுனது போல. ஆனா இப்படி பப்ளிக்கா அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ண ஆரம்பிச்சனால அவ அப்படியே அங்க இருந்து வேகமா ஓடிடுவா. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த ராணியையும் அந்த பிரின்ஸ் நிங்கியும் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து, அவ இன்னும் ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சிருக்கா போலயே, அவளுக்கு ஒண்ணு இன்னும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ 7 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கவிதையை இப்ப கரெக்டா சொல்றா அப்படிம்பாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கே ஒரு மாதிரி குழப்பமாயிரும், இவங்க எல்லாரும் எந்த பொண்ணை பத்தி பேசுறாங்க, ஏன் சம்பந்தமே இல்லாம நம்ம ஹீரோயின் கூட அந்த பொண்ணை கம்பேர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதுக்கடுத்து இப்ப அப்படியே தனியா புலம்பிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ராணி போய், நீங்க பார்க்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்க பேக்ரவுண்ட பத்தி பார்த்தாலும் ஏதோ சின்ன இடத்துல இருந்து வந்த மாதிரி தெரியல, பெரிய வீட்டு பொண்ணு மாதிரி தான் தெரியறீங்க, அப்படி இருந்து நீங்க ஏன் டியூக்கோட வேலைக்காரியா இங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் எப்படியாண்டு இங்க இருந்து தப்பிச்சிடணும், அதுக்கு நம்ம ராணியோட ஹெல்ப் கேட்டுருவோம்ட்டு இப்ப அப்படியே அழுகிற மாதிரி சீன் போடுவா. இந்த டியூக் ரொம்ப மோசம், ஒரு சாதாரண மனுஷியை கூட்டு வந்து இங்க வந்து ஜெயில அடைக்கிறது, வேலைக்காரியா வச்சு கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் நிறைய சித்திரவதைகள் பண்றாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பத்தி தப்பு தப்பா சொல்லுவா. ஆனா இதை கேட்ட அந்த ராணி இப்ப நம்ம ஹீரோயினை தான் திட்டி விட்டுருவா, நீ என்ன தேவையில்லாம டியூக்க பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க, டியூக் ஒன்னும் அந்த அளவுக்கு கொடூரமானவன்லாம் கிடையாது, அவன் இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் உன்னை பார்த்தா 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சிஸ்டர் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்க, அதனால தான் அவர் கன்ஃபியூஸ் ஆகி இப்படி எல்லாம் பண்ணிருப்பாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு ஆதரவா அவ பேசுவா. நம்ம ஹீரோயின் இன்னும் கன்ஃபியூஸ் ஆவா, உங்களோட சிஸ்டர் மாதிரியா நான் இருக்கேன் அப்படின்ட்டு. அப்பதான் அந்த ராணி பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. என்னன்னா இந்த ராணி வந்து பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு போல, இவளுக்கு உண்மையிலே ஒரு அக்கா இருப்பாங்க, ஆனா அந்த அக்கா இவகிட்ட பாசமாவே நடந்துக்க மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் இவளை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த டியூக்கும் நம்ம ஹீரோயின் மாதிரி இருந்த பொண்ணும் தான் வந்து இவளுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. சோ அதனாலதான் அந்த பொண்ணை இந்த ராணி வந்து தன்னோட அக்கா மாதிரி பாத்திருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டர், ஃபேஸ் அப்பியரன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இப்ப நீயும் இருக்க, அதனாலதான் நாங்க எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். அது மட்டும் இல்லாம 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு லவ் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணு சொல்லாம கொள்ளாம இந்த நாட்டை விட்டு எங்கேயோ போயிருக்கும், அதுக்கடுத்து அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிற எந்த விஷயமும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அந்த ராணி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாளா. ஆனா இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோனுக்கு லைட்டா ஃபீலிங்காவும் இருக்கும். ஆனா அதுக்கடுத்து யோசித்து பாப்பா, அடப்பாவி நீ வேற ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அவ திடீர்னு உன்னை விட்டுட்டு போயிட்டான்ட்டு என்ன போட்டு நீ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அப்ப நான் என்ன அவளோட சப்ஸ்டியூட்டா அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு மாதிரி கடுப்புல கத்திக்கிட்டு இருப்பா. ஆனா அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹீரோயினை மாடியில இருந்து தள்ளி விட்டுருவாங்க. நல்ல வேலை இவ அலற சத்தம் நம்ம ஹீரோ கேட்டு அவன் டக்குன்னு வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுவான். ஆனா இவன் இப்படி டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்ச உடனே வழக்கம் போல இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு ஸ்பார்க் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து அப்படியே அந்த இடத்துக்கு அந்த பிரின்ஸ் நிங்கு ராணி எல்லாருமே வந்துருவாங்களா. இந்த சம்பவத்தை பார்த்த அந்த பிரின்ஸ் அப்படியே, அது எப்படி நான் நடத்துற காம்படிஷன்ல இப்படி வில்லத்தரமா ஒரு ஆள் வந்து உன்னை தள்ளி விட்டுருக்க முடியும், இந்த விஷயத்த நான் இப்பயே விசாரிக்க போறேன், உன்னை தள்ளி விட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பெருசா மூஞ்சியை பார்த்திருக்க மாட்டா, பட் கையை மட்டும் நோட் பண்ணிருப்பா. அது ஏதோ ஒரு வேலைக்காரி போட்டிருந்த ட்ரெஸ் மாதிரி தான் இருந்துச்சு, சோ இங்க இருக்கிற ஏதோ ஒரு வேலைக்காரி தான் தள்ளி விட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சரி இதை பத்தி நான் விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பிரின்ஸ் சொன்னாலும் நம்ம ஹீரோ வேணான்றுவான், இது ஒரு சின்ன விஷயம், இதை பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கூட்டு போயிருவான். ஆனா அந்த பிரின்ஸோட இடத்துல இருந்து வந்த கிட்ட தான் காட்டுவாங்க, நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை அப்படியே விட மாட்டான், அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி சீக்கிரட்டா இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்க சொல்லுவான். ஆனா இது தெரியாத நம்ம ஹீரோயின் இப்ப நம்ம ஹீரோவை பிடிச்சு காய்ச்சி மூச்சுன்னு கத்துவா, என் உயிர் உனக்கு என்ன அவ்வளவு சாதாரண விஷயமா போயிருச்சா, அந்த பிரின்ஸ் நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்காரு, அவரே இதை பத்தி விசாரிக்கிறேங்கிறாரு, ஆனா நீ விசாரிக்க வேண்டான்னு சொல்ற, சரி நீ சொல்ற மாதிரி விசாரிக்கலானே வச்சுக்கோ, நீ கொடுத்த க்ளூ வச்சு என்ன விசாரிக்க முடியும், ஒன்னும் விசாரிக்க முடியாது, அப்படியே நம்ம விசாரிச்சு இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணுச்சு அப்படின்ட்டு யாரும் நம்ம கண்டுபிடிச்சாலும் அந்த பொண்ணு உடனே ஒத்துக்குமா, கண்டிப்பா ஒத்துக்காது, அதனாலதான் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்லிட்டு நான்
விசாரிக்க சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட இவன் போய் சொல்லுவான். ஆனா இவன் இப்படி பேசினதுனால நம்ம ஹீரோயின் இப்ப செமையா கடுப்பாகி, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் ஒண்ணு 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை விட்டுட்டு போகல, அந்த பொண்ணு மாதிரியே நான் இருக்கேன், அவ்வளவுதான். அதுக்குன்ட்டு அவளுக்கு பண்ண வேண்டிய டார்ச்சர் எல்லாம் நீங்க எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது எந்த விதத்துல நியாயம்? எனக்கு தெரிஞ்சு நீ இப்படி கோல்ட் ஹார்ட்டடா இருக்கிறதுனாலதான் அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சிருவா. ஆனா இதை கேட்டு நம்ம ஹீரோ இப்ப செமையா கடுப்பாகி எதை பத்தி யோசிக்காம அவ கழுத்தை அப்படியே பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிருவான். பாவம், விட்டா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல செத்தே போயிருப்பா, அந்த அளவுக்கு நெரிக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் தான் என்ன பண்றோம் அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு ரியலைஸ் ஆகி டக்குன்ட்டு அவளை விட்டுருவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த ராணியையும் அந்த பிரின்ஸையும் தான் காட்டுவாங்க. அந்த ராணி இப்ப அப்படியே அந்த பிரின்ஸை பார்த்து, இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கும் உனக்கும் ஏதாண்டு சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அவன் அதுக்கு பதில் சொல்லாம, டியூக்குக்கும் அந்த பொண்ணு ஆனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவளை பார்த்தா ஜஸ்ட் வேலைக்காரி மாதிரி தெரியலையே, 2 பேரும் செம க்ளோஸா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த நீங்க சொல்ல, இதை கேட்டோன்னு அந்த ராணிக்கு செமையா கடுப்பாகும். அதனால அந்த ராணியை இப்ப அப்படியே நீங்க பார்த்து, நீ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக தான் தேவையில்லாம என்ன ட்ரிகர் பண்ற, எதுக்காக இப்ப இங்க வந்திருக்க, தெளிவா சொல்லு அப்படின்ட்டு அவ கேட்க. ஆனா அதுக்கு அந்த நீங்க இப்ப அப்படியே, இத்தனை நாள் அந்த டியூக் மனசளவுல ரொம்ப வீக்கா இருந்தான், இப்ப இந்த பொண்ணு வந்த கடுத்து அவன் கிட்ட சில மாற்றங்கள் வந்துருச்சு. இது இப்படியே போச்சுன்னா எனக்கும் நல்லது இல்ல, உங்களுக்கும் நல்லது இல்ல. ஏன்னா அவன் கூட யாருமே இல்லாத வரைக்கும் தான் அவன் எதனாலும் உங்களை தேடி வருவான். அதே மாதிரி எனக்குமே அவன் வீக்கா இருக்கிற வரைக்கும் தான் என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நீங்க சொல்லுவான். ஆனா அந்த ராணியை தான் பார்க்கணும். அவ இப்ப அப்படியே, எனக்கு உன்னோட பிளானை பத்திலாம் எந்த அக்கறையும் கிடையாது, என் மைண்ட்ல இப்ப ஓடுற விஷயமே அந்த புதுசா வந்திருக்கிற வேலைக்கார பொண்ணு தான். அவ வேற ஒரு ஆளா இருந்தாலும் பிரச்சனையே இல்ல, 7 வருஷத்துக்கு முன்னாடி காணா போன என்னோட சிஸ்டரா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. ஆனா இந்த வட்டம் கண்டிப்பா யார் நினைச்சாலும் டியூக்கை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ராணி அவன் மனசுல நினைச்சுக்குவா. சோ இந்த இடத்துல நமக்கு நல்லா தெரியுது, இந்த ராணியும் கொஞ்சம் கெட்டவ, அந்த பிரின்ஸ் நீங்களும் கொஞ்சம் கெட்டவன் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் பேசுற பொண்ணும் நம்ம ஹீரோயினும் ஒரே ஆளா இல்ல வேற வேற ஆளா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே गाइस, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.